எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இந்த சமையல் சேனல் வழியா உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சிங்க. சிம்பிளான சமையல் எக்ஸலண்டான டேஸ்ட்ல வரணும்னா நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்க. உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ண மறக்காதீங்க. வாங்க கிச்சனுக்கு போகலாம். சுவையா ஆரோக்கியமா சமைக்கலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு நான் வெஜிடேரியன் ரெசிபி தாங்க. இது ஒரு சூப் ரெசிபி. இந்த சூப்பை 15 நாளைக்கு ஒரு முறையோ இல்லை அட்லீஸ்ட் மாதத்துக்கு ஒரு முறையோ நீங்கள் ரெகுலராக உணவில் சேர்த்துட்டு வரும்பொழுது அது நம்மளோட எலும்புகளுக்கும் நம்மளோட நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துறதுக்கும் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இது காய்ச்சல் வந்து போன பிறகு சாதத்தில் போட்டு சாப்பிட்றதுக்கும் அப்படியே குடிக்கிறதுக்குமே கூட செஞ்சு தருவாங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி. குழந்தை பிறந்தவங்களுக்கு கூட இந்த சூப்பு செஞ்சு தருவாங்க. உடம்புல ரத்தம் ஊறும், அவங்களுக்கு ஸ்டாமினா நல்லா இன்க்ரீஸ் ஆகும். அப்படிங்கிறதுனால இந்த ரெசிபியை ஒரு சுலபமான முறையில் அதே சமயத்தில் ஹெல்த்தியாக எப்படி செய்கிறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். நம்ம செய்ய போகிற இந்த சூப்புக்கு மட்டன் தான் எடுத்திருக்கேன். மட்டன் அப்படின்னு சாதாரணமாக நம்ம மட்டன் ஷாப்பில் வாங்கக்கூடாது. நெஞ்செலும்பு அப்படின்னு கேட்டு வாங்கணும். அப்படி இல்லைன்னா மார்க்கண்டம் அப்படின்னு கேட்டிங்கன்னா தருவாங்க. இது போல் நல்ல க்யூப்ஸாக இருக்கணும். அது அவங்களே அதில் ஒரு பார்ட்டை அதை கட் பண்ணி நமக்கு தருவாங்க. கடையிலேருந்து வாங்கிட்டு இதை ஒரே ஒரு முறை மட்டும் நல்ல தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு ப்ரெஷர் பேனில் சேர்த்துடலாம். இதனோட 1 சென்டிமீட்டர் நீளமில் இஞ்சி இடித்து சேர்த்துக்கலாம். ஒரு 15 பூண்டு பல்ல இது போல் 1-2 தட்டி அதையும் இது கூடயே சேர்த்துக்கோங்க. மட்டனை பொறுத்த வரைக்கும் நிறைய முறை கழுவக்கூடாது. அதனோட சத்துக்களும் வேஸ்ட் ஆகிடும், சுவையும் நல்லா இருக்காது. அதனால் சின்ன வெங்காயம் நல்ல ஒரு 3 கைப்பிடி அளவு எடுத்து பொடியாக கட் பண்ணி எடுத்து சேர்த்துருக்கேன். ரொம்ப பொடியாக இல்லை, நீளமாக ஸ்லைஸாக கட் பண்ணியிருக்கேன். அதற்கு அடுத்தது மீடியம் சைஸில் இருக்க ஒரு தக்காளியை இந்த அளவில் கட் பண்ணி சேர்த்தாச்சு. மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன் அளவு இதில் சேர்த்துக்கலாம். தனியாத்தூள் தான் சேர்க்கணும் இதில், அதாவது குழம்பு மிளகாய் தூள் சேர்க்கக்கூடாது. தனியாத்தூள் சேர்த்துட்டு பேலன்ஸ்க்கு நம்ம தனி மிளகாய் தூள், மிளகுத்தூள் அது போல் தான் சேர்க்க போகிறோம். தனியாத்தூள் இதில் நான் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுள்ள மிளகுத்தூள், சாதாரணமாக ரசத்துக்கு பயன்படுத்துகிற மிளகுத்தூள் தான். உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. தனி மிளகாய்த்தூள் ரொம்பவே குறைவாக சேர்க்கணும். 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு தான் சேர்த்துருக்கேன். இதே நீங்கள் பத்தியத்துக்கு பயன்படுத்தும் பொழுது அந்த அளவு கூட மிளகாய்த்தூள் சேர்க்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. இப்போ இது நல்லா வேகிற அளவுக்கு தண்ணி இதில் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு இதில் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். தண்ணியும் பார்த்தீங்கன்னா ஒரு 3/4 லிட்டர் அளவு சேர்த்துருக்கேன். ஸ்டவ்வை சுவிட்ச் ஆன் பண்ணியாச்சு. ஹை ஃப்ளேமில் இருக்குது. இது ஓரளவு நல்லா கொதிச்சு வரட்டும். எப்பொழுதுமே மட்டன் நிறைய முறை வாஷ் பண்ணக்கூடாது. அது பொதுவாக நான் வெஜிடேரியன் சாப்பிட்றவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியணும் அப்படின்றதுக்காக சொல்கிறேன். கலந்து பார்த்தேன், தண்ணி போதுமான அளவு இல்லை. அதனால் திரும்பவும் ஒரு 100 ml அளவுள்ள தண்ணி இதில் சேர்க்குறேன். நம்ம செய்ய போகிறது சூப் அப்படிங்கிறதுனால தண்ணி கொஞ்சம் தாராளமாக சேர்த்துருக்கேன். ஆனால் நிறைய சேர்த்துட்டா வெளியிலலாம் வழிய ஆரம்பிச்சிடும். அதனால் தேவைப்பட்டதுன்னா பிறகு நம்ம சேர்த்துக்கலாம். இது போல் கொதி வந்த பிறகு ப்ரெஷர் பேனோட மூடி போட்டுட்டு ஏர் ரிலீஸ் ஆகுதான்றதை செக் பண்ணிவிட்டு வெயிட் போட்டு இதை நம்ம நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த கறி எலசாக இருந்ததுனால நான் 6 விசில் கொடுத்துருக்கேன். நீங்கள் வாங்குகிற மட்டனுக்கு ஏற்ற மாதிரி விசில் கூடுதலாகவோ இல்லை குறைவாகவோ நீங்கள் கொடுத்துக்கோங்க. 6 விசில் அப்படிங்கிறது இதுக்கு ஒரு கரெக்டான ஒரு அளவாக இருந்தது. நல்லா ஸ்பஞ்சு போல் இது வெந்து வந்திருந்தது. கறியோட அளவு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1/2 கிலோ அளவு. 1/2 கிலோ அளவு நெஞ்செலும்புக்கு நான் சொன்ன இந்த அளவுகள் எல்லாமே உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த காரமும் ஒரு கரெக்டான காரமாக இருக்கும். சின்ன பிள்ளைங்களும் சாப்பிட்லாம், பெரியவங்களும் சாப்பிடலாம். இப்போ இது எல்லாத்தையும் கலந்து விட்டாச்சு. அதே போல் ப்ரெஷர் பேனில் அந்த ப்ரெஷர் எல்லாம் ரிலீஸ் ஆன பிறகு தான் நீங்கள் ஓப்பன் பண்ணணும். கறியை பாருங்கள் சாஃப்டாக வெந்திருக்கான்ட்டு. சப்போஸ் வேகலைன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா திரும்பவும் நீங்கள் 2-3 விசில் கொடுத்துக்கோங்க. கறியோட தன்மைக்கு நீங்கள் யூஸ் பண்ணுற தண்ணி, அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா குக்கர் கெப்பாசிட்டி, இதுக்கு ஏற்ற மாதிரி தான் விசில் தேவைப்படும். சூப் அப்படிங்கிறதுனால தண்ணி தேவைப்பட்டது. தண்ணி இதில் 200 ml அளவு நான் சேர்த்துருக்கேன். தண்ணி நீங்கள் சேர்க்கும் பொழுது ரூம் டெம்பரேச்சரில் இருக்க தண்ணி அப்படியே எடுத்து இதில் சேர்த்துட வேணாம். தனியாக இன்னொரு ஸ்டவ்வில் தண்ணி கொதிக்க விட்டுட்டு அதை எடுத்து இதில் சேருங்க. உப்பு கொஞ்சம் குறைவாக இருந்தது, அதனால் உப்பு இதில் சேர்த்துருக்கேன். உப்பு, அந்த மிளகுத்தூள், காரம் எல்லாம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் சொன்ன அளவு பார்த்திங்கன்னா பொதுவாக எல்லாருமே சாப்பிடக்கூடிய ஒரு காரத்தில் தான் இது இருக்கும்.
இது ஹை ஃப்ளேமில் வச்சு இது போல் நல்லா கொதிச்சு வருது. மேலே பாருங்கள் இந்த எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வருது. நம்ம எந்த எண்ணெயும் இதில் சேர்க்கல, மட்டன்லேயே அந்த கொழுப்பு இருக்கும் இல்லைங்களா, அதுலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வருது. இது போல் கொஞ்சம் கொதிச்சு வரணும். எப்பொழுதுமே ப்ரெஷர் பேனில் நம்ம வேக வச்சு எடுத்த உடனேயே தாளிக்கக்கூடாது. இது போல் கொஞ்சம், அதாவது ஒரு 5லேருந்து 8 நிமிஷம் வரைக்கும் நீங்கள் கொதிக்க விட்டிங்கன்னா அந்த பச்சை மணமெல்லாம் மாறி டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும். அதனால நான் இன்றைக்கி கொதிக்க வச்சுருக்கேன். சிலர் அப்படியே ப்ரெஷர் குக் பண்ணிவிட்டு உடனே தாளிச்சிடுவாங்க. அப்படி செய்யும்போது டேஸ்ட் நல்லா இருக்காது. நீங்கள் ஒரு முறை இது போல் செஞ்சு பாருங்கள். இப்போ நல்லா கொதிச்சு பச்சை மணமெல்லாம் போயிடுச்சு. நான் இன்னொரு பவுலில் சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன். சேஞ்ச் பண்ண பிறகு நல்லா 2 கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலைகள் பொடியாக கட் பண்ணி எடுத்து இதில் சேர்த்துருக்கேன். இந்த திக்னஸ் பார்த்துக்கோங்க. இது போல் செய்யும் பொழுது சாதத்துலேயோ நம்ம போட்டு சாப்பிட்லாம். இப்போ ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். ஸ்டவ்வில் தாளிக்கிற கரண்டி வச்சுட்டு ஸ்டவ்வை சுவிட்ச் ஆன் பண்ணிவிட்டு அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுள்ள நல்லெண்ணெய் சேர்க்குறேன். நல்லெண்ணெயில் தான் நான் பொதுவாக தாளிப்பேன். உங்களுக்கு எந்த எண்ணெய் விருப்பமோ அதில் தாளிச்சுக்கோங்க. இதில் 2 சின்ன துண்டு பட்டை, 1/2 டீஸ்பூன் அளவுள்ள சோம்பு, 2 கிராம்பு சேர்த்துருக்கேன். கல்பாசி விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க, பிரிஞ்சி இலை விருப்பப்பட்டால் கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க. கரம் மசாலா பொருட்கள் உங்ககிட்ட என்ன இருக்கோ அதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டால் போதும். இது எல்லாம் நல்லா பொரிஞ்ச பிறகு 2 இனுக்கு கருவேப்பிலையை உருவி இந்த தாளிப்பில் சேர்த்துட்டு, கருவேப்பிலையும் இது போல் நல்லா ஓரளவு ஃப்ரை ஆகி வந்த பிறகு இதை எடுத்து நம்ம சூப்பில் சேர்த்துட போகிறோம். இந்த மெத்தடில் நீங்கள் சூப் செய்யும் பொழுது அதனோட சுவையும் நல்லாயிருக்கும், அதே சமயத்தில் உடம்புக்கு ஆரோக்கியமாகவும் இருக்கும். சாதத்தில் போட்டு சாப்பிட்ணும் அப்படிங்கிறதுனால நான் இந்த அளவு திக்காக செஞ்சுருக்கேன். நீங்கள் குடிக்க மட்டும்தான் போகிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இன்னுமே தண்ணியாக செய்யலாம். அதாவது 11 o'clock போல் நம்ம ஒரு சூப் குடிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா 1/4 கிலோ அளவுள்ள மட்டனுக்கு மற்ற மசாலா பொருட்கள் எல்லாமே இதே அளவு சேர்த்துட்டு இதனோட இன்னும் 1/2 லிட்டர் அளவு தண்ணி சேர்த்து சமைச்சிட்டு இதே போல் ஒரு தாளிப்பு கொடுத்துட்டிங்கன்னா நல்ல ஒரு சூப்பரான சூப் ரெடி ஆகிடும். அது குடிக்கிறதுக்கு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். அதே போல் சூப் நம்ம குடிக்கும்பொழுது நிறைய மட்டன் பீஸ் எடுத்துக்க மாட்டோம் இல்லைங்களா, அதனால் ஒவ்வொரு பீஸ் போட்டு கொடுத்தாலே போதுமான அளவாக இருக்கும். அந்த எசன்ஸ் எல்லாமே அந்த தண்ணியில் ஊறி இருக்கும். அதனால தான் திரும்பவும் சொல்கிறேன், நீங்கள் இந்த கறி எந்த அளவு சாஃப்டாக வேகணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி விசிலை நல்லா கூடுதலாக கொடுத்துக்கோங்க. நல்லா சாஃப்டாக பஞ்சு மாதிரி வேகிற வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இந்த சூப் ரெசிப்பியை இதே அளவுகளில் பக்குவம் மாறாமல் செய்யுங்க. டேஸ்ட்டை வேறு லெவலில் வருங்க. இது போல் நல்ல நல்ல ரெசிபிஸ் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள். சுவையாக சமைச்சு சாப்பிட்டுட்டு மகிழ்ச்சியாக வாழுங்க. சுவையாகவும் இருக்கணும், ஆரோக்கியமாகவும் இருக்கணும்னா நம்ம சேனலை பார்த்து சமைங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.